ஹாய் கைஸ். ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்னன்னா, ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஐபிஎல் ட்ராஃபிய பார்த்தீங்கன்னா வின் பண்றாங்க. இந்த 18 வருஷத்துல. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஓரமா வச்சுருவாங்க. வின் பண்றாங்க, வின் பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. ஸோ அந்த வின் பண்ண மூவ்மெண்ட்ட பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்றதுக்காக ஒரு செலிப்ரேஷன் பரேடு பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க 4ஆம் தேதி. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் மறுப்பு தெரிவிக்காங்க. இந்த பர்மிஷன் இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அத ஃபோர்ஸ் பண்ணி எப்படியோ பண்ணிட்டாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. ஸோ அந்த செலிப்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா 11 பேர் பார்த்தீங்கன்னா இறந்திருக்காங்க. யாருன்னா அவங்க எல்லாருமே ஆர்சிபி ஃபேன்ஸ் தான். இந்த 11 பேர் இறந்திருக்காங்க. 46 பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் இல்லங்க. மூவில பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அவரோட புஷ்பா 2 மூவில பார்த்தீங்கன்னா ஒரு மதர் ஒரு பையனோட அம்மா பார்த்தீங்கன்னா இறந்தாங்க கிரவுட்ல அப்படின்றத பார்த்தோம். சேம் டைம் தமிழ்நாட்டுல அஜித் படம் எனக்கு விஜய் அவர்களோட படமா இல்ல அஜித் அவங்களோட படமான்னு தெரியல. பட் ஏதோ ஒரு பையன் லாரி மேல கீழே இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்தோம். இந்த மாதிரிலாம் நடக்குது இல்ல. இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்ன, இந்த வீடியோல சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் பிளஸ் நியூஸ்ல பார்த்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் அந்த இறந்து போனாங்களா அவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன ப்ரொவைட் பண்றாங்க, அதுக்கப்புறமா போலீஸ்க்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க கவர்மெண்ட் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துருவோம். பாத்தீங்கன்னா ஒரு 11ல இருந்து 15 பேர் இறந்திருக்காங்க. எப்பவுமே கிரௌட் அதிகமா இருந்தா எதனாச்சும் நடக்கும்ல. சேம் டைம் 46 பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்காங்க. கர்நாடகா சிஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இறந்து போனவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 10 லட்சம் அவங்க வீட்டுக்கு, அடிப்பட்ட எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட், அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அப்புறம் சிஎம் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த கமிஷனர் பெங்களூர் கமிஷனர் அவரை பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. தயானாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. சேம் டைம் அது கூட ஒரு 4 பேரை பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நெட்ல பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இவர் சைட்ல மறுப்பு தெரிவிச்ச ஒரு ஈவெண்ட்டுக்கும் போய் அங்க ஈவெண்ட்டையும் அட்டென்ட் பண்ணி சைட்ல போலீஸ் கமிஷனர் ஸோ அவரையுமே பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல இமேஜை பில்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாமே எதிர்க்கட்சி ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாத்தையும் ஓர வச்சிருவோம். புஷ்பா 2 மூவில இது ஒரு மூவி தான். இது ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே தவிர இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படியாச்சும் போய் டிக்கெட் கட்சி பார்க்கணும், ஃபர்ஸ்ட் டே தான் பார்ப்பேன், எப்படியே ஃபர்ஸ்ட் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே உண்மையிலே அக்செப்ட் பண்ண முடியல. இது காரணம் புஷ்பா டீம் அல்லு அர்ஜுன் அவரு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்க வேலையை பார்த்து முடிச்சுட்டாங்க, காசு கொடுத்தாங்க, நடிச்சாங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அவங்க டெய்லி அவங்க இறந்தவங்க வீட்டில் போய் ஏதோ பண்ண போகிறது கிடையாது. புரியுதுங்களா? இது கொஞ்ச நாள் அப்படி நியூஸுக்காக எதனா சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாமே கிடையாது. இறந்தவங்களோட வீட்டில் நிலைமை என்ன அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இந்த ஆர்சிபி ஜெயிச்சதுனாலையும் சரி, இந்த புஷ்பா 2 நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தனாலும் சரி, என் லைஃப்ல என்னாச்சும் மாற போதா? ஒண்ணுமே கிடையாது. என் சேலரி என்ன இன்க்ரீஸ் ஆக போதா? என் பிசினஸ் பயங்கரமா growth ஆக போதா? எதுவுமே கிடையாது. நம்ம லைஃப் எப்பவுமே அதே மாதிரி தான் பத்தி நான் போயிட்டு இருக்கோம். நடக்கிற இன்சிடென்ட் எல்லாத்துக்குமே ஒரு தூண்டுதலா என்ன நினைக்கிறேன்னா, இன்டர்நெட் தாங்க நிறைய விஷயத்த பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு தப்பான விஷயத்தான் பாத்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த எஃப்டிஎஃப்எஸ் போறது தான் கெத்து மாசு, பாருப்பா எஃப்டிஎஃப்எஸ் போயிட்டேன், படத்துக்கு அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி டிக்கெட் வாங்கிட்டேன். இதுல என்ன பெருமை எனக்கு புரியல, சத்தியமா புரியல. 10 நாள் கழிச்சு போய் பார்த்தாலும் அதே படம் தான் அது. ஏன் 1 மாசம் கழிச்சு போய் பார்த்தா ஃப்ரீயாவே பாத்தீங்கன்னா வந்துரும். தப்பான விஷயத்தெல்லாம் ஒரு மாசுன்னு போர்ட்ரேட் பண்ணி ஐபிஎல் மேட்சுக்கு போனா டிக்கெட் எடுத்து போட்டா இல்ல ஸ்டேடியம் எடுத்து போட்டா ஒரு மாசு, இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா மாறிச்சு. கைஸ், இதெல்லாமே உங்ககிட்ட நிறைய காசு இருந்து பண்ணா இதெல்லாமே தப்பே கிடையாது. உங்க எல்லாருக்குமே அதாவது இது எதை பாதிக்குதுன்னா, ஒருத்தன் இல்லாத ஒருத்தர் இருப்பான்ல, அவனை இது போய் தூண்டுது. நானும் இதே மாதிரி பண்றேன். லைக் இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இன்டர்நெட்ல தப்பான விஷயத்த அப்ரிஷியேட் பண்ணாதீங்க. ஃபைனலா என்டர்டைன்மெண்ட்காக தான் இவ்வளோ டெத் எல்லாமே நடந்ததுன்னு நினைக்கும் போது ஐ எம் ஃபீல் வெரி பேட். அண்ட் கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பத்தி அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் ஒரு மெச்சூரான கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.